பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எங்கு திரும்பினாலும் போட்டி நிறைந்த உலகம். நான் தான் பெரியவன், நான் தான் பலன் உள்ளவன் என்று சொல்லி காண்பிக்க விரும்புகிறாங்க. பலன் பலன் பலன், ஸ்ட்ரென்த் ஸ்ட்ரென்த் ஸ்ட்ரென்த். சிலர் சரீரத்தில் காண்பிக்க விரும்புகிறாங்க, சிலர் தங்க பார்க்குற வேலையில் காண்பிக்க விரும்புகிறாங்க, தொழிலில் காண்பிக்க விரும்புகிறாங்க, சமுதாயத்தில் காண்பிக்க விரும்புகிறாங்க. தான் தான் பெரியவன், தான் தான் பலன் உள்ளவன் என்று சொல்லி காண்பிக்க விரும்புகிறாங்க. அதற்கு வெவ்வேறு முயற்சிகள் எடுக்கிறாங்க, பணங்களை செலவழிக்கிறாங்க, ட்ரைனிங் ப்ரோக்ராம் அட்டெண்ட் பண்ணுறாங்க. என்னை விட யாரும் சிறந்திருக்கக்கூடாது என்று சொல்லி எண்ணம் இன்றைக்கு மனிதர்களுக்குள் இருக்கிறது நம்ம பார்க்க முடிகிறது. ஆலயங்களில் கூட சில பேர் நான் தான் பெரியவன், நான் தான் பலன் உண்டவன் என்று சொல்லி மற்றவர்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறாங்க. அதற்கென்று எதையும் செய்ய துணிந்து விட்டார்கள். சமுதாயத்தில் நான் தான் பெரியவன், நான் தான் பலன் உண்டவன் என்று சொல்லி காண்பிக்க விரும்புகிறாங்க. அதற்கென்று எதையும் செய்ய துணிந்து விட்டார்கள். பலன் பலன் பலன், ஸ்டென் ஸ்டென் ஸ்டென், நான் தான் பெரியவன். ஒருவேளை உங்களுடைய உள்ளத்தில் நீங்களும் ஒருவேளை கேட்கக்கூடும், நான் பலன் உள்ளவனாக பெரியவனாக உயர முடியுமா? அதற்கு வேதம் என்ன சொல்லுகிறது? பவுல் பிலிப்பியருக்கு எழுதும் பொழுது ரொம்ப அருமையாக சொல்கிறார். பிலிப்பியர் 4:13 நான் வாசிக்கிறேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. உங்களையும் என்னையும் பலப்படுத்துகிறவர் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவஜனமே, இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, இயேசுவே என்னுடைய உள்ளத்தில் வாங்கன்னு சொல்லி நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா அந்த இயேசு கிறிஸ்து உள்ளத்தில் வந்து உங்களை பலப்படுத்துவாராம். ஹல்லேலூயா. அவர் பலன் கொடுக்கிறவர் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆகவே அவர் சொல்லும் பொழுது அருமையாக சொல்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து என்று சொல்லி வேதம் சொல்கிறது. உங்களை பலனடைய செய்ய கர்த்தர் விரும்புகிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும், நானும் பலனடைய விரும்புகிறேன், நானும் பெரியவனாக இருக்க விரும்புகிறேன், உயர்ந்திருக்க விரும்புகிறேன், ஏசப்பா எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கேட்பீர்களா? இப்பொழுதே கர்த்தர் உங்களுக்கு பலன் தர விரும்புகிறார், உயர்ந்திருக்க உங்களை செய்ய விரும்புகிறார். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். ஆண்டவரே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு கூட கர்த்தர் நீர் பேசுகிறீர். நீர் எங்களை பலனடை செய்வதற்கு உண்மையுள்ள தெய்வம் என்பதை காண்பித்துக் கொடுக்கிறீர். ஆண்டவரே, நீர் எங்களுடைய வாழ்க்கையில் வருவீரே ஆனால் நாங்கள் பலனுள்ளவர்களாக மாறிவிடுவோம். அப்பா, எங்களை தாழ்த்துக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். பலவீனத்தோடு இருப்பார்களே ஆனால் ஆவி ஆத்துமா சரீரத்தில் இப்பொழுதே உங்களுடைய பலன் அவர்களை இடைகொள்ளட்டும், உயர்ந்திருக்க செய்யுங்க. செய்கிறபடி நான் நன்றி இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபங்களும் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஆல்.